கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஜி.கே. மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி இணைந்து அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. ஜி.கே. மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியில் தொடர்ந்து 2 நாட்களாக மாபெரும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த மாபெரும் அறிவியல் கண்காட்சியில் சிறப்பு அழைப்பாளராக தனியார் பள்ளி கடலூர் மாவட்ட கல்வி அலுவலர் சாந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். இதில் ஜி.கே. கல்வி குழும தலைவர் தாளாளர் குமாரராஜா தலைமை தாங்கினார். மேலும் ஜி.கே. கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குநர் மற்றும் செயலாளர் ஜி.கே. அருண், இயக்குநர் மருத்துவர் ஜி.கே. அகிலன், வின்னர் விகாஸ் இயக்குநர் ஜி.கே. அனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த அறிவியல் கண்காட்சியில் 7000க்கும் மேற்பட்ட அரிய வகை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மாணவிகள் காட்சிப்படுத்தி அசத்தினர். மேலும் இந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவிகள் தங்கள் வீட்டில் தயாரிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்து மிக்க உணவு, தானிய சிற்றுண்டி வகைகளை தயாரித்து 50க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் சிவசந்திரன் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. விவசாயிகள் விளைவித்த விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டு டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனை ஆதரிக்கும் வகையில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாநில செயற்குழு உறுப்பினர் பரமசிவம், பெரம்பலூர் மாவட்ட அமைப்பாளர் சிவசாமி, லால்குடி ஒன்றிய தலைவர் ராமலிங்கம், செந்துறை ஒன்றிய அமைப்பாளர் இளவரசன் உள்ளிட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெரம்பலூர் மாவட்டத்தில் ரூபாய் 6.43 கோடி மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகளை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகளின் துறை சார்பில் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தையும், பாண்டகப்பாடியில் கட்டப்பட்டுள்ள புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். மேலும் பள்ளிக்கல்வித்துறையில் புதிய வகுப்பறை கட்டிடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் தலைமையில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார்கள். இந்நிகழ்வுகளில் ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் சுஜாதா, ஆலத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரேமலதா, சேகர், வட்டாட்சியர்கள் சரவணன், சத்தியமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மூதூர் கிராமத்திலிருந்து விவசாய பணிக்காக 30க்கும் மேற்பட்ட பெண்கள் டிராக்டர் மூலமாக அருகில் உள்ள ஆனைப்பாக்கம் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் டிராக்டரில் பயணம் செய்த பெண்கள் காயமடைந்து மூதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு மருத்துவர் பற்றாக்குறையால் அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் கோட்டீஸ்வரி உள்ளிட்ட 10 பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனால் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இங்கு மருத்துவமனையில் காயமடைந்தவர்களுக்கு எக்ஸ்ரே, ஸ்கேன் போன்ற எதுவும் செயல்படாததால் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் எம்எல்ஏருமான ரவி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ ரவி, இங்கு எக்ஸ்ரே, ஸ்கேன் போன்ற எந்த சிகிச்சையும் அளிக்காமல் அலைக்கழித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்ததாகவும், இதனால் மருத்துவர்களை அழைத்து விசாரித்ததில் உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்ததாக கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உள்ள கூரை வீடு எரிந்து தீக்கிரையானது. குத்தாலம் ரயில் நிலையம் எதிரே மூங்கில்புத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து மூங்கில்குச்சியில் தீ மளமளவென பரவி அருகே உள்ள கூரை வீச்சில் தீ பரவியது. இதில் காவல் அதிகாரி பாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான 2 கூரை வீடு எரிந்து தீக்கிரையானது. இந்த வீட்டில் குடியிருந்த ரம்யா கூலி வேலை செய்து வருகிறார். உடனே தீயணைப்பு துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இது தொடர்பாக குத்தாலம் காவல் ஆய்வாளர் ஜோதிராமன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியில் அரசுக்கு நிலம் கொடுத்த விவகாரத்தில் கூடுதல் பணம் வழங்க கோரி கலெக்டர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தார்.
காக்கலூர் சக்தி நகரை சேர்ந்தவர் நந்தகோபால் மனைவி அஞ்சலாட்சி. இவருக்கு சொந்தமான சுமார் 3840 சதுர அடி இடத்தை அரசு கையகப்படுத்தியது. அப்பொழுது பெற்றுக்கொண்ட அஞ்சலாட்சி என்பவர் அரசு வழங்கிய பணம் தனக்கு போதுமானதாக இல்லை என்று அப்போதைய மாவட்ட கலெக்டரிடம் மனு வழங்கினார். இந்நிலையில் கூடுதல் பணம் வழங்க கோரி அஞ்சலாட்சி என்பவர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு முருகேசன் என்பவரை உதவிக்கு அழைத்து வந்துள்ளார். இந்நிலையில் மாவட்ட கலெக்டரை சந்தித்து மனு கொடுக்கும் போது முருகேசன் மாவட்ட கலெக்டரிடம் அதிக சத்தத்துடன் பேசி ஊடக பத்திரிகையாளர்களை அழைத்து பேட்டி கொடுப்பதாக மிரட்டியுள்ளார். இதனால் மாவட்ட கலெக்டர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் திருவள்ளூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அவர் தமிழ்நாடு பிரஸ் கிளப் என்ற பெயரில் போலியான அடையாள அட்டை வைத்திருப்பதும், நடுநிலை அரசியல் என்ற பத்திரிகையின் நிருபர் என்றும் தவறான தகவல் தெரிவித்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து போலி நிருபரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே ஆக்கிரமிப்புகளை அரசு அலுவலர்கள் அத்துமீறி ஜேசிபி இயந்திரம் மூலம் உடைத்து அப்புறப்படுத்தினர். பூதப்பாண்டி அருகே உள்ள ஞாலம் செக்கடி பகுதியில் குண்டு குளம் உள்ளது. இந்த குளம் ஞாலம் மற்றும் அருமநல்லூர் ஊராட்சிகளுக்கு சொந்தமானது. இந்த குளத்தை ஆக்கிரமித்து 6 வீடுகள் கட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை இடித்து அகற்ற கோர்ட் நடவடிக்கை மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வீடுகளை வருவாய்த்துறையினர் இடித்தனர். பின்னர் 3 வீடுகளை இடித்து அப்புறப்படுத்தினார்கள். இதில் தோவாளை தாசில்தார் கோலப்பன், மண்டல துணை தாசில்தார் எட்வர்ட் ராஜசேகர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் கோமலா, கிராம நிர்வாக அலுவலர்கள் சண்முக பிரியா, அப்துல் உசேன் மற்றும் வருவாய் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதில் பூதப்பாண்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் அன்னராஜ் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. புதுச்சேரி காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடாது என காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள மீனவ பகுதிகளில் நெடுங்காலமாகவே கடல் சீற்றங்களால் தெருக்கள் கூட கடலில் மூழ்கியுள்ளன. இக்கடலரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க கோரியும், அரியாங்குப்பம் ஆற்றினை தூர்வாரி ஆழப்படுத்திட கோரியும் கோரிக்கை விடுத்தனர். இதை வலியுறுத்தி அரியாங்குப்பத்தில் மாநில மீனவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியம், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், மீனவர்கள் வைக்கும் கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்வதில்லை, அது நிறைவேற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தும் என கூறினார். சேலம் மாவட்டம் தேவூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் சாக்கடை கால்வாயில் குடிநீர் பிடிக்கும் அவலம் ஏற்பட்டது. அம்மாபாளையம் 9வது வார்டில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அங்கு பேரூராட்சி சார்பில் மக்கள் பயன்பாட்டிற்காக சாலையோரம் குடிநீர் குழாய் அமைத்து காவிரி நீர் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் சாக்கடை கால்வாய் முறையாக அமைக்காததால் குடிநீர் குழாயை சுற்றி சாக்கடை கழிவு நீர் செல்கிறது. அதிலேயே குடங்களை வைத்து தண்ணீர் பிடிக்கும் அவல நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் தண்ணீரை பயன்படுத்தும் மக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து பேரூராட்சி அதிகாரியிடம் மக்கள் பலமுறை முறையிட்டும் பயனில்லை. எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் விவசாயி பலியான விவகாரத்தில் வனத்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யாத காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்பம் அருகே உள்ள குள்ளக்கவுண்டன்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஈஸ்வரன் என்பவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியானார். இந்நிலையில் வனப்பகுதியில் உள்ள யானைகள் வழித்தடத்தில் ஈஸ்வரன் மின்வேலி அமைத்து விலங்குகளை வேட்டையாட இருந்ததால் அவரை பிடிக்க முயன்றபோது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வனத்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மகள் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் வழக்கு பதிவு செய்யாத காவல்துறையை கண்டித்து தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் தேனி எஸ்பி அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஈஸ்வரனின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதி பரபரப்புடன் காணப்பட்டது. புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் பொதுமக்களை சந்தித்து மோடி அரசின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் கிராமம் செல்வோம் திட்டத்தில் பாஜக பொதுச் செயலாளர் கணேசன் புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய வாகவாசல் கிராமத்திற்கு ஒன்றிய பாஜக தலைவர் பெரியகுமார், சிந்தனையாளர்
பிரிவு மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் கிளை தலைவர்களுடன் சென்று பொதுமக்களை சந்தித்து மோடி அரசின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கினார். இதில் பூத் வாரியாக முக்கிய இடங்களில் தாமரை சின்னம் வரைந்ததுடன் ஊர் முக்கியஸ்தர்களை சந்தித்து உரையாடினார். முன்னதாக வாகவாசல் சிவன் கோவிலுக்கு வந்த ஏவிசிசி கணேசனுக்கு ஊர் பெரியவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் ஆலோசனைகள் மேற்கொண்டனர். இதில் வருகிற 27ஆம் தேதி கோயம்புத்தூர் பல்லடத்தில் நடைபெறவிருக்கும் பிரதமர் மோடியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வாகவாசல் பகுதியிலிருந்து வேன்கள், கார்கள் மூலம் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 100 பேர் செல்வதென்று தீர்மானிக்கப்பட்டது. கோவையில் தங்கையின் பின்னால் சுற்றிய 17 வயது சிறுவனை 17 வயது அண்ணன் கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூலூர் அருகே உள்ள ஒண்டிப்புதூர் பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுவன் தனது தங்கையின் பின்னால் சுற்றிய 17 வயது சிறுவனை பேருந்து நிறுத்தத்தில் வைத்து வெட்டி கொலை செய்துள்ளார். இதில் 17 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் இறந்துள்ளார். இதனை பார்த்து அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்துள்ளனர். இந்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சிங்காநல்லூர் காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கொலை செய்த 17 வயது சிறுவன் சூலூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். பின்னர் இது குறித்த தகவல் இருந்த சிங்காநல்லூர் காவல்துறையினர் சரணடைந்த சிறுவனை சூலூர் காவல் நிலையத்திலிருந்து அழைத்து வந்து சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் சிறுவன் மற்றொரு சிறுவனை வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தேவாலயத்தின் பூட்டை உடைத்து சுமார் 20 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மதுரை பிரதான சாலையில் உள்ள பிரபல ஆர்சி தேவாலயத்தின் பூட்டை உடைத்தனர். அங்கிருந்த 7 உண்டியல்களை உடைத்து சுமார் 20 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டது. மேலும் சிசிடிவி கேமராக்களை உடைத்து சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பிரதான சாலையில் கொள்ளை நடந்திருப்பதால் காவல்துறையினர் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர்.